இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக கூட்டணியில் இருந்து விலகியது தேமுதிக. விஜயகாந்த் மகன் ஆவேச பேச்சால் பரபரப்பு. கீழ்த்தரமான அரசியலை தொடர்ந்தால் தக்க பதிலடி. தேமுதிகவுக்கு அதிமுக கடும் எச்சரிக்கை. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தொகுதி உடன்பாடு. ரங்கசாமியை முதலமைச்சராக அறிவிக்க தொண்டர்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு. முதியோர் உதவித் தொகையை கூட வழங்காதவர்கள் 1500 ரூபாயை கொடுப்பார்களா? அதிமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. வணக்கம். அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகியதை பட்டாசு வெடித்து கொண்டாடிய அக்கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்வதாக சூளுரைத்தனர். சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய அதிமுக பாமகவுக்கு 23 இடங்களையும் பாஜகவுக்கு 20 இடங்களையும் ஒதுக்கியது. முதலில் 40 தொகுதிகளை கேட்ட தேமுதிக பின்னர் இறங்கி வந்து 25 தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் கேட்டது. ஆனால் 13 தொகுதிகளை மட்டுமே தர அதிமுக முன்வந்ததால் இரு கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே நடந்த பல கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் இழுபறி ஏற்பட்ட நிலையில் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் கட்சித் தலைவர் திரு விஜயகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டதாக அறிக்கை ஒன்றில் திரு விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக துணை பொதுச் செயலாளர் திரு சுதீஷ், அதிமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் என்று கூறினார். இன்று எங்களுடைய தேசிய முற்போக்கு தொண்டர்களுக்கு பொறுத்தவரை இன்று தீபாவளி, எங்கள் அனைவருக்கும் இன்று தீபாவளி. எங்களுக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தோல்வி டெபாசிட் இழப்பார்கள். அனைத்து தொகுதியும் அதிமுக டெபாசிட் இழப்பார்கள். முக்கியமாக அங்கு இருக்கின்ற கேபி முனுசாமி அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அதிமுக ஸ்லீப்பிங் செல்லா இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்து விலகியதை தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். சென்னை, திருவொற்றியூர், செய்யாறு, திண்டுக்கல், மதுரை, மணப்பாறை, அறந்தாங்கி உள்ளிட்ட இடங்களில் திரண்ட தொண்டர்கள் அதிமுகவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்த பட்டாசு நீங்கள் வெடித்தது என்று சொல்லுகிறீர்களே, அது வெளியில் வெடித்த பட்டாசு அல்ல, ஒவ்வொரு தொண்டரினுடைய இதயத்தில் இருந்த பட்டாசு வெடித்திருக்கிறது. நீண்ட நாட்களாக ஓரிரு வாரமாக ஓரிரு மாதமாக இருந்த அந்த இதயத்தில் இருந்து பட்டாசு வெடித்திருக்கிறது. இன்றைக்கு நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வேண்டாம் என்று சொல்லுகிற இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த 21 டெபாசிட்டை இழக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய திரு விஜயகாந்தின் மூத்த மகன் திரு விஜய பிரபாகரன், எடப்பாடி தொகுதியில் திரு பழனிசாமி தோல்வியை தழுவுவார் என்று கூறினார். நீ யார் அந்த சீட்டை தீர்மானம் பண்ண? நான் சொல்ற சீட் உன்னால கொடுக்க முடியலனா உன் சீட் ஒவ்வொரு தொகுதியிலும் பறிக்கப்படும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொண்டர்கள் அதுக்கு வேலை செய்வாங்க. என்ன எடப்பாடி 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 என்ன எடப்பாடியின் முதல்வரா நீங்க? கேக்குறேன், இந்த வாட்டி அந்த எடப்பாடி தொகுதியில நீங்க மண்ணை கவ்வதான் போறீங்க. இது விஜய பிரபர் ஆணவத்துல நான் பேசல, உங்க ஆணவத்தை இந்த மக்கள் அடக்க போறாங்க. மக்கள் நீதி மய்யம் அமமுக கட்சிகளை விட தேமுதிக மூத்த கட்சி என்பதால் அந்த கட்சிகளுடன் கூட்டணி சேர வாய்ப்பில்லை என்றும் 234 தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடுவோம் என்றும் திரு விஜய பிரபாகரன் தெரிவித்தார். கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியது துரதிருஷ்டவசமானது என்று கூறிய அமைச்சர் திரு ஜெயக்குமார், கீழ்த்தரமான அரசியலை தொடர்ந்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்தார். எந்த விதத்திலையும் சரி பாதிப்பு எங்களுக்கு இல்லை, அது அவர்களுக்கு தான் பாதிப்பு. அவர்கள் தான் தேமுதிகவை தான் பாதிப்பே. வார்த்தைகளை அளந்து பேசாமல் நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குரிய பதிலடி நிச்சயமா எங்க ஆட்களும் தருவாங்க. தேமுதிகவின் செல்வாக்கு வாக்கு வங்கி அடிப்படையில் தான் தொகுதிகளை ஒதுக்க முன்வந்ததாக திரு ஜெயக்குமார் கூறினார். பலத்திற்கு ஏற்ப புத்திசாலித்தனத்துடன் தொகுதிகளை பெற தேமுதிக முயற்சி செய்யவில்லை என்றால் அதற்கு தாங்கள் பொறுப்பல்ல என்று அவர் தெரிவித்தார். திமுக மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கண்டு ஆட்சியாளர்கள் மிரட்சி அடைவதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், திருச்சி சிறுகனூர் பொதுக்கூட்டத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தாம் அறிவித்தது பெண்களிடம் மட்டுமின்றி குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரிடமும் பேராதரவை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். உளவுத்துறை மூலம் இதனை தெரிந்து கொண்ட ஆட்சியாளர்கள் மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருப்பது அவர்களுடைய பலவீனமான நிர்வாகத் திறனை காட்டுவதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
வெற்று விளம்பரங்கள், அவசர கதி அறிவிப்புகளால் மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை என்றும், அடிமை கூட்டத்தாரிடமும் அவர்களை ஆட்டிப்படைக்கும் கட்சியினரிடமும் இனியும் ஏமாற தமிழகம் தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் என பொதுமக்களை நாள்தோறும் நசுக்கி வதைப்பதே மத்திய மாநில ஆட்சியாளர்களின் திட்டம் என திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். களத்தின் நாயகனான திமுக தேர்தல் அறிக்கை நாளை மறுதினம் வெளியாவதாக தெரிவித்துள்ள அவர், திருச்சி சிறுகனூரில் திருப்பு முனை கண்டோம், தேர்தல் களத்தில் வெற்றி சிகரத்தை காண்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிந்த நிலையில் பாமகவுக்கு இடங்கள் ஒதுக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக கூட்டணியில் சேர தயக்கம் காட்டி வந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நேற்று கூட்டணிக்கு இசைவு தெரிவித்தார். இந்நிலையில் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக அவர் அறிவிக்கப்பட்டு இன்று தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும், பாஜக, அதிமுக இரு கட்சிகளுக்கும் சேர்த்து 14 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி, பாஜக மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் ஆகியோர் இத்தகவலை தெரிவித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு 16 இடங்களும், பாரதிய ஜனதா மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 14 இடங்களும் ஒதுக்கி தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பின் போது திரு ரங்கசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க கோரி அவரது ஆதரவாளர்கள் முழக்கம் எழுப்ப, பாஜக தொண்டர்கள் பாரத் மாதா கி ஜெய் என எதிர் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமகவுக்கு தொகுதிகளை ஒதுக்காமல் அறிவிப்பை வெளியிட்டது அக்கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கிடையே காங்கிரஸில் இருந்து அண்மையில் வெளியேறி பாஜகவில் சேர்ந்த திரு நமச்சிவாயம் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்காததால் அதிருப்தி அடைந்துள்ளார். தனது ஆதரவாளர்களுடன் வீட்டில் ஆலோசனை நடத்தி வந்தவர் பாஜக மேலிட நடவடிக்கையால் தற்போது யாரையும் சந்திக்காமல் தவிர்த்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அதிமுகவின் அறிவிப்பு அக்கட்சியின் தோல்வி பயத்தை காட்டுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அமமுக அலுவலகத்தில் 2ஆம் நாளாக இன்று வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன், 6.25 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தமிழகம் தத்தளிக்கும் நிலையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்குவது சாத்தியமில்லை என்று கூறினார். ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதாக அறிவித்திருப்பது நடைமுறைக்கு ஒத்துவராது என்றும், இந்த அறிவிப்புகளை கண்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றும் திரு தினகரன் தெரிவித்தார். மக்களை ஏமாற்று வேலைகள் இது. ஏற்கனவே 6.25 லட்சம் கோடி கடன் இருக்கு, அது மக்களுக்கு தெரியும். எப்படியாவது ஆட்சியை பிடிச்சி ஊரை சுரண்டணுங்கிறதுக்காக இது நடக்கிற ஒரு தில்லுமுழுதான வெளியீடு தானே தவிர, உண்மையாக அவங்களுக்கு யாருக்கும் ஜெயிக்க மாட்டோங்கிறது தெரிஞ்சு ஏதாவது சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. கொடுக்க முடியாது அவங்களால. இதெல்லாம் கொடுக்க முடியுமா? இருக்கிற கடன் விலையில கேஸ் சிலிண்டர் விலையே இறக்க முடியல. இதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் இது மக்களுக்கு தெரியும். முதியோர் உதவித்தொகையை கூட வழங்க முடியாதவர்களால் இலவச சிலிண்டர்களை எப்படி வழங்க முடியும் என திரு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பினார். சமையல் அறையில் இருந்து கொண்டு சதி வேலை செய்வதாக திருமதி சசிகலாவை விமர்சித்த திரு கமல்ஹாசன் உத்தமர் வேடம் போட்ட வில்லன் என்று அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே அமமுக தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கமிட்டதால் 2வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நேற்று தொடங்கிய நிலையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வு குறித்து அவையில் விவாதம் நடத்த வேண்டும் என்றும் பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் இரு அவைகளிலும் வலியுறுத்தின. இதற்கு அவைத்தலை மறுப்பு தெரிவிக்கவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கமிட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் நேற்று முழுவதும் பாதிக்கப்பட்டன. 2வது நாளான இன்று காலை 10 மணிக்கு மக்களவை கூடியதும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவாதம் நடத்த கோரி முழக்கமிட்டனர். இதனால் முதலில் 12 மணி வரையும் பின்னர் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் இதே பிரச்சனையை எழுப்பிய திமுக MP திருச்சி திரு சிவா, மக்களை பெரிதும் பாதித்துள்ள எரிபொருள் விலை உயர்வு குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுத்த துணைத் தலைவர் 12 மணி வரை அவையை ஒத்திவைத்தார்.
மீண்டும் அவை கூடிய போதும் கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைத்தலைவர் இருக்கைக்கு அருகே நின்று தொடர்ந்து முழக்கமிட்டனர். இதனால் மாநிலங்களவையும் இரண்டாவது நாளாக நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து நெல்லையில் வாடகை மற்றும் கார் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தினர் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கான தொகுதிகளை தெரிவு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையின் முடிவில் பாமகவிற்கு 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த மாதம் 27ஆம் தேதியே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து அதிமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் தங்களுக்கு வாக்கு வங்கி பலமாக உள்ள தொகுதிகளின் பட்டியலை பாமக வழங்கியது. அந்த பட்டியலில் உள்ள கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, செங்கற்பட்டு, திருப்போரூர், சோளிங்கர், பென்னாகரம், திண்டிவனம், தர்மபுரி, மேட்டூர், குன்னம் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது. இதனால் பாமகவிற்கான தொகுதிகளை இறுதி செய்வது தாமதமாகி வருகிறது. இதனிடையே கூட்டணியில் இருந்து விலகுவதாக தேமுதிக அறிவித்துள்ளதால் அக்கட்சிக்கு ஒதுக்குவதாக இருந்த தொகுதிகளை எடுத்துக் கொள்ளும்படி பாமகவிடம் அதிமுக கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று மாலை பாமகவுக்கான தொகுதிகளை இறுதி செய்வது குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் விரைவில் உடன்பாடு எட்டப்படும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இனி வருவது செய்தி துளிகள். தமிழகம், கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தடை விதிக்க கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி கொள்கை சிறப்பாக உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியமான IMF தலைமை பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார். கொரோனாவை எதிர்கொள்வதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் கடந்த 4 நாட்களாக கொரோனா பாதிப்பு 18,000-ஐ கடந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் பாதிப்பு 15,388-ஆக குறைந்துள்ளது. 16,596 பேர் கொரோனாவிலிருந்து மீண்ட நிலையில் 77 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 17 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 2,30,00,000-க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். பாஜக மூத்த தலைவர் திரு அத்வானியும் தடுப்பூசி போட்டுக் கொண்டார். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் பிளாஸ்டிக் ஆலை ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் பரபரப்பு நிலவுகிறது. ரசாயன பீப்பாய்கள் வெடித்து சிதறுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இருபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகளில் வந்த வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொண்டார். இதனை ட்விட்டரில் தெரிவித்துள்ள அவர், குறுகிய காலத்தில் சளைக்கா முயற்சிகளால் வெற்றிகரமாக தடுப்பூசியை கொடுத்த அறிவியல் சமுதாயத்துக்கு நன்றி என்று கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவனும் தடுப்பூசி போட்டுக் கொண்டார். வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் சட்டத்துக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டில் 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்தால் மற்ற சாதியினர் பாதிக்கப்படுவார்கள் என்ற மனுதாரரின் கருத்துக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இம்மனுவுக்கு 8 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக தனியாரிடமிருந்து தமிழக அரசு மின்சாரம் கொள்முதல் செய்ததில் 54,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம், அதிக தொகை கொடுத்து மின்சாரம் கொள்முதல் செய்திருப்பது தணிக்கை குழு அறிக்கையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் நீதி மய்யம் கூட்டணியில் சேர தேமுதிக விரும்பினால் சேர்த்துக் கொள்ளப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணிக்கு யார் வந்தாலும் அரவணைக்கப்படும் என்று கூறினார். அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போய் இருப்பது ஏன் என முன்னாள் அமைச்சர் திரு ப வளர்மதி கேள்வி எழுப்பியது கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரும்பாக்கத்தில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், பிரியாணி சாப்பிட்டாலும் அதிமுகவினர் முகத்தை தொங்க போட்டிருப்பதாக கூறினார். தேர்தலில் தோல்வி என்பது சகஜம் என்றும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கூட தோல்வி அடைந்ததாகவும் திருமதி வளர்மதி தெரிவித்தார். உதகை அருகே மஞ்சூர், கரியமலை உள்ளிட்ட பகுதிகளில் தொழில்துறை சார்பில் இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படும் என கூறி பாஜகவினர் விண்ணப்பங்களை பெற்று டோக்கன்கள் கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை தடுத்து அவர்களுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
எலெக்ஷன் டைம்ல நாங்க மகளிர் தினத்துக்கு தகவல் அறிந்து வந்த தேர்தல் பறக்கும் படையினர் விண்ணப்பங்களையும் டோக்கன்களையும் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று பழனியில் வீடு வீடாக பாஜகவினர் பரிசு பொருட்கள் விநியோகம் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொகுதி பங்கீடு முடியாத நிலையில் பழனியில் பாஜகவினர் பரிசு பொருட்கள் விநியோகம் செய்திருப்பது அதிமுகவினரை அதிருப்தி அடைய செய்துள்ளது. திருச்செங்கோடு அருகே சக்கரம்பாளையத்தில் முன்னால் சென்ற பள்ளி பேருந்து மீது மோதாமல் இருக்க வேகமாக வந்த கார் ஒன்று திடீரென பிரேக் போட்டதால் சினிமாவில் வருவது போல கவிழ்ந்த காட்சி வைரலாக பரவி வருகிறது. இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் பழமையான முத்துமாரியம்மன் கோயில் மாசி பங்குனி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டிக் கொண்டனர். முக்கிய நிகழ்வான பக்தர்கள் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி வரும் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 584 புள்ளிகள் உயர்ந்து 51,025 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 82 புள்ளிகள் அதிகரித்து 15,038 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 88 ரூபாய் உயர்ந்து 33,632 ரூபாயாகவும் 1 கிராம் 4,204 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் அதிகரித்து 71 ரூபாய் 10 காசுகளாக உள்ளது. இனி வருவது பல்சுவை செய்திகள். உடல் உழைப்பு முக்கியமாக தேவைப்படும் விவசாயம், கட்டட வேலைகளில் பெண்கள் காலம் காலமாக ஈடுபட்டாலும் சில வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு பலவீனமானவர்கள் என்று பேசுவோரும் உண்டு. அவர்களை வாயடைக்க செய்யும் வகையில் கோவையைச் சேர்ந்த அழகி தமது கணவரின் பட்டறையில் கடினமான வேலைகளை அனாயாசமாக செய்து வருகிறார். பொருளாதார தேவையால் கணவருக்கு உதவியாக வந்தவர் 9வது ஆண்டாக வெற்றி நடை போட்டு வருகிறார். நானும் கல்யாணம் பண்ண புதுசில் வீட்டிலே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கஷ்ட சூழ்நிலை, வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கஷ்டப்படுற பார்த்து நமக்கு மனசு இறங்கிடலைங்க. அப்படி பழகிக்கிட்டு அப்படி வேலையை கற்றுக்கிட்டு இந்த வெல்டிங் வேலையை 8 வருஷமாக பார்க்குறேங்க. பார்த்துட்டு முன்னாடிலாம் ஒயர் பின்னு, சேர் பின்னு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கார்ட்டேருந்து அதை கற்றுக்கிட்டு இப்போ அவர் வெளில போயிடுவார், வெளியூர் எங்கேயாவது 1 வாரம் 2 வாரம் தங்கிடுவார். தங்கினோன்னா அவருக்கு இல்லாதப்போ நான் தான் பார்த்துக்கிறேன். இப்போ எல்லா வெல்டிங்கும் அடிக்கிறேன். எம்எஸ்லேருந்து பித்தாளையிலேருந்து பிரேமுகா எல்லா வேலையும் பார்த்துக்குறோம். அனைத்து துறைகளிலும் முன்னேறுவது சாத்தியம் என்று கூறும் அழகி, தயக்கப்படும் சில பெண்கள் தம்மை போன்றவர்களை பார்த்து வீட்டு சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிறார். எனக்கெல்லாம் நல்ல சுதந்திரம். ஏன்னா இந்த அளவுக்கு முன்னேற விட்டுருக்காருல எங்கள் வீட்டுக்காரு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை பார்த்து அவங்களும் கற்றுக்கணும். நான் எல்லாம் லேடியெல்லாம் எவ்வளோ திறமையாக இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குன்னு தனி உணர்ச்சி வரணும். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியதை பட்டாசு வெடித்து கொண்டாடிய அக்கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவை டெபாசிட் இழக்கச் செய்வதாக சூளுரைத்தனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக கட்சிகளுக்கு தொகுதி பங்கு முடிந்த நிலையில் பாமகவிற்கு இடங்கள் ஒதுக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அதிமுகவின் அறிவிப்பு தோல்வி பயத்தை காட்டுவதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.